அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். பிள்ளை செல்வம் என்பது அல்லாஹ் கொடுக்கும் பெரிய நிஅமத். அந்த நிஅமத்தின் அருமை அந்த பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு தான் மிக முழுமையாக தெரியும் என்று நம்மால் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு அதில் பல சிரமங்கள் தெளிவாகவே இருக்கிறது. அல்லாஹ் இல்லாதவர்களுக்கும் சாலிகான மக்களை தருவானாக. திருமணம் முடிந்து பல வருடங்களாக குழந்தைகள் இல்லாதவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதுடனே மார்க்கம் சொல்லித்தந்த சில விஷயங்களையும் அதில் உட்படுத்தும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சாலிகான குழந்தைகளை விரைவாக தருவான். அப்படி சாலிகான குழந்தைகளை விரைவாக பெற்றெடுக்க, கர்ப்பம் தரிக்காத பெண்கள் விரைவாக கர்ப்பம் தரித்து நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க என்ன ஓத வேண்டும், என்ன வசனங்களை, என்ன குர்ஆன் ஆயத்துகளை ஓத வேண்டும், என்ன திக்ர்களை ஓத வேண்டும், என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவிலே நாம் தெளிவாக காண்போம். அல்லாஹ் எல்லா நபர்களுக்கும், பிள்ளைகள் இல்லாத எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் சாலிகான குழந்தைகளை நிரப்பமாக தந்து, ஆண் குழந்தையை வேண்டுபவர்களுக்கு ஆண் குழந்தையையும், பெண் குழந்தையை கேட்பவர்களுக்கு பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் தந்து மகிழ்ச்சியை தருவானாக. பொதுவாகவே துஆ என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் அவர்களின் தள்ளாத வயதிலே சாலிகான குழந்தையை கொடுத்தான். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தள்ளாத வயதிலே சாலிகான குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். ஆக மார்க்கம் சொல்ல வருவது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நாம் துஆ என்ற ஆயுதத்தின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சாலிகான குழந்தையை தருவான். நபியுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் அதைத்தான் சொல்லுவான். அல்லாஹ்விடத்திலே இப்படி அவர்கள் துஆ செய்தார்கள், ஹுனாலிக தஆ ஜக்கரியா என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அப்படி நாம் என்னதான் முயற்சி செய்தாலும், என்னதான் நாம் மருத்துவங்கள் மேற்கொண்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அதற்கு ஒரு தனி பவர் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன ஓதினால் சாலிகான குழந்தைகளை விரைவாக பெற்றெடுக்க முடியும் என்பதை பற்றி காண்போம். ஆரம்பமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ரப்பி லா ததர்னி ஃபர்தௌ வ அன்த கைருல் வாரிசீன் என்ற இந்த வசனத்தை நாம் நம்மின் வாழ்விலே அதிகமாக ஓத வேண்டும். இந்த துஆவை தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ் குழந்தையை கொடுத்ததாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த துஆவை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டபொழுது அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான், அவர்களுக்கு நாம் பதிலளித்தோம், அவருக்கு யஹ்யா என்ற குழந்தையை நாம் பரிசாக கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். ஆக ரப்பி லா ததர்னி ஃபர்தௌ வ அன்த கைருல் வாரிசீன் என்ற இந்த குர்ஆன் வசனத்தை அதிகமாக ஓதுங்கள். இதன் விளக்கம், யா அல்லாஹ் என்னை நீ தனிமையாக விட்டு விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே நாம் நம்மின் இயலாமையை சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக சாலிகான குழந்தையை தருவான். இரண்டாவது, இந்த துஆவையும் நாம் அதிகமாக ஓத வேண்டும். இதையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் துஆவாக செய்திருக்கிறார்கள். ரப்பி ஹப்லி மில்லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக சமீஉத் துஆ. யா அல்லாஹ் எனக்கு உன் புறத்திலிருந்தும் பரிசுத்தமான ஒரு குழந்தையை, சந்ததியை தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்ட துஆ இது. இதுவும் குர்ஆன் வசனம். இந்த இரண்டையும் நம்மின் வாழ்வில் மிக அதிகமாக ஓத வேண்டும். அதே நேரத்திலே இப்படி ஒரு திக்ரை நாம் தொடர்ந்து ஓத வேண்டும். அதாவது கணவனும் மனைவியும் 7 நாட்கள் தொடர்ந்து நோன்பு நோற்க வேண்டும். அதாவது பெண்ணுக்கு 7 நாட்கள் தொடர்ந்து நோன்பு நோக்கும்படியான சூழல்களை ஏற்படுத்தி கொண்டு கணவனும் மனைவியும் 7 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைத்த அவர்கள் நோன்பு திறப்பதற்கு ஒரு தண்ணீரை குடிக்க வேண்டும். அந்த தண்ணீரிலே நோன்பு திறப்பதற்கு முன்னால் அல் பாரி உல் முசவ்விரு யா அல்லாஹ், அல் பாரி உல் முசவ்விரு யா அல்லாஹ் என்ற அல்லாஹ்வின் திருநாமத்தை 313 முறை ஓத வேண்டும். ஓதி அந்த தண்ணீரில் ஊதி கணவனும் மனைவியும் அந்த தண்ணீரை குடித்து 7 நோன்புகளையும் திறக்க வேண்டும். தினசரி இப்படி ஓதணும். 7 நோன்புகளையும் இந்த தண்ணீரை குடித்து அவர்கள் நோன்பை திறந்து அல்லாஹ்விடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்ட துஆவை கேட்டு மனமுருகி நம்மின் இயலாமையை அல்லாஹ்விடத்திலே நாம் எடுத்து சொல்லி நாம் துஆ செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சாலிகான குழந்தையை தருவான். இப்படி ஓதும் பொழுது பெண், அதாவது மனைவி, தன் வயிற்றில் கையை வைத்து அல் பாரி உல் முசவ்விரு யா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதன் விளக்கம், அல் பாரி உ உருவாக்குபவனே, படைப்பவனே, அல் முசவ்விரு உருவம் கொடுப்பவனே யா அல்லாஹ் என்பது இதன் பொருள்.
இந்த அல்லாஹ்வின் பெயரை சொல்லி கேட்கும் பொழுது 7 நோன்புகள் நோற்று இந்த பெயர்களை 313 முறை இஃப்தாருக்கு முன்னால் ஓதி அதை தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை கொண்டு நோன்பை திறந்து இந்த குர்ஆன் வசனங்களை ஓதி நாம் துஆ செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் சாலிகான குழந்தையை பெற்றெடுக்க முடியும். குறிப்பாக பெண்கள் இதை ஓதும் பொழுது, அதாவது மனைவி ஓதும் பொழுது தன்னின் வயிற்றில் கையை வைத்து இதை ஓத வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் எல்லா நபர்களுக்கும் சாலிகான குழந்தையை தருவானாக. அல்லாஹ் கொடுத்த குழந்தைகளை சாலிகீன்களாக ஆக்குவானாக. கர்ப்பிணிகளுக்கு அல்லாஹ் பரிபூரண பாதுகாப்பை தந்து பிறக்கும் குழந்தையையும் தாயையும் குழந்தையையும் அல்லாஹு தாலா ஆரோக்கியத்தோடு வாழச் செய்து எல்லா விதமான கைரு பரக்கத்துகளை எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தாலா நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.